பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. 100ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். God is good all the time. God is good all the time. God is good all the time. கர்த்தர் எல்லா காலத்திலும் நல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் நன்மைகளின் நாயகராக இருக்கிறார். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார். எப்படி நல்ல மனிதனிடத்திலிருந்து நல்லது வெளியே வருமோ, அதே போல கர்த்தர் நல்லவராய் இருப்பதனால் அவர் கைகளிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் நன்மைதான் வரும். வேதம் சொல்லுகிறது, நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும். அந்த நல்லவராய் இருக்கிறாரே, அவருடைய கிருபை, அதுதான் நன்மை, அதுதான் அவருடைய தயவு, அதுதான் அவருடைய இரக்கம், அது என்றென்றைக்கும். என்னை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கு என்றென்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவர், உங்களுக்கு என்றென்றைக்கும் அவர் நல்லவர், உங்களுக்கு என்றென்றைக்கும் அவர் போதுமானவர், உங்களுக்கு என்றென்றைக்கும் அவர் அடைக்கலமானவர், உங்களுக்கு என்றென்றைக்கும். இன்று மாத்திரம் அல்ல, நாளை மாத்திரம் அல்ல, வேதம் சொல்கிறது என்றென்றைக்கும், சதா காலங்களிலும், தலைமுறை தலைமுறைக்கும் அவர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நல்லவராய் இருப்பதனால் அவர் உண்மையை காப்பாற்றுகிறார். அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறார். எதுவரை? தலைமுறை தலைமுறைக்கும், தலைமுறை தலைமுறைக்கும். இந்த தலைமுறையிலே அவருடைய உண்மையை நீங்கள் பார்த்தீர்களானால், ஒருவேளை அடுத்த தலைமுறையிலே நாம் இல்லாவிட்டாலும் அவருடைய உண்மையை அந்த தலைமுறையிலே நம்முடைய சந்ததியினர் பார்ப்பார்கள். அவருடைய உண்மையை அடுத்த தலைமுறை, நம்முடைய வம்சங்கள் அவருடைய உண்மையை பார்ப்பார்கள், அவருடைய கிருபையை பார்ப்பார்கள், அவருடைய நன்மையை பார்ப்பார்கள். கர்த்தர் நல்லவர். அவரை நம்புகிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அருமை ஆண்டவரே, இயேசுவின் மூலமாய் உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தலைமுறைக்கும் உள்ள அவருடைய உண்மைக்காய் சோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த திருவார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்ல அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபையை, விசுவாசிகளை, ஊழியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.